வாழ்க வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடம், நட்புகளிடம் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்வோம். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இப்பொழுது ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். அதாவது கேள்வி பதில் நிகழ்வு நடைபெற உள்ளது. ஒவ்வொருவராக கேள்விகளை கேட்டு பதில் தெரிந்து கொள்வதற்கு அன்பர்கள் தங்கள் கைகளை உயர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி தருவதற்காக நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கையோகா ஆன்லைன் தினந்தோறும் நடத்தி வருகின்ற இந்த இணைய வழி நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வினை அருமையாக ஒருங்கிணைத்து துரிய தவத்தினை சிறப்பாக வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி ரோஜா பாபு அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றின் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த இணையவழி நிகழ்விலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாம வேதாத்திரியம் குறித்த சந்தேகங்களை நம்ம தீர்த்து கொள்ளக்கூடிய நிகழ்வு ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இன்று அதே போல உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். கேள்விகள் கேட்க விரும்புறவங்க கைகளை உயர்த்துமாறு, ஹேண்ட்ரைஸ் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சரண்யா இனியன் அம்மா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேன்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஒன்றும் இல்லைம்மா, இந்த நித்யானந்த தவம் 9 மைய தவம்லாம் சொன்னாங்கம்மா, அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரலன்னா, அதனால நான் மன்றத்துல ஆனா கேட்டேன். அது இனிமேதான் அகத்தாய்வு பயிற்சியில வரும் சொன்னாங்க. அது இப்ப அகத்தாய்வு கோர்ஸ் இதுலயே ஜாயின் பண்ணாம நான் மன்றத்திலே போய் பண்ற மாதிரி இருக்கேம்மா. டைரக்டா போய் பண்ணலான் இருக்கேன் இப்போ. ஆனா அதை பத்தின அவேர்னஸ் இல்லாம பண்றது கரெக்ட் தானுங்களா? அதாவது நீங்க 12 days கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்கம்மா. ஆன்லைன்ல பண்ணீங்களா, லைவா போய் பண்ணீங்களா? ஆன்லைன்ல தான் போன பேட்ச் தான். போன பேட்ச்ல திருவாரூர்ல. திருவாரூர்ல இருந்து. சந்தோஷமா. வாழ்க வளமுடன். இப்ப 3 தீட்சையும் எடுத்துட்டீங்க இல்லையா? எடுத்துட்டேங்கம்மா. சரி, எடுத்துட்டீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஃபார் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்க ஆன்லைன்ல எடுக்கணும்னா எடுக்கலாம். அண்ட் ஆன்லைன்லன்னா உங்களுக்கு 3 அகத்தாய்வு கூட பிரம்மஞானமும் முடிச்சிடலாம். ஏன்னா ஆன்லைன்ல 3 அகத்தாய்வு கூட பிரம்மஞானமும் இருக்கு. பட் நீங்க நேரா போய் எடுக்கும் போது அகத்தாய்வுகளை முடிச்சுட்டு பிரம்மஞானத்துக்கு நீங்க ஆளையார் போகணும். ஓ, இதுனா பிரம்மஞானம் பிரம்மஞானம் வரைக்கும் ஆன்லைன்லயே இருக்குங்கம்மா. ஆன்லைன்லயே இருக்கு. நீங்க அதுக்கப்புறம் விரும்பினா ஆளையாருக்கு கண்டிப்பா எல்லாருமே ஒரு தடவை போகணும். நீங்க திரும்பி ஒரு முறை ரெஃப்ரெஷரா கூட பிரம்மஞானத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும்போது நீங்க போகலாம். ஸோ 2வது இதுல என்னன்னா, அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு 4 monthsக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. நீங்க ஆன்லைன்ல கத்துக்கிட்டீங்கன்னா மாசத்துக்கு 1 வாரம் தான் வகுப்பு.
ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு அகத்தாய்வு இருக்கும். மாசத்துக்கே 5 days தான் கிளாஸ். அது 4 ஆமா months 6 நாள். கோர்ஸ்ன்னு ஆமா சொன்னீங்க. 6 நாள் கிளாஸ். 6 நாள் கிளாஸ். பிரம்மஞானம் மட்டும் 7 நாள் இருக்கும். நீங்க எப்படி இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணீங்க இல்லையா, ஃபவுண்டேஷன் கோர்ஸ், ஆ. அதே டைமிங் தான். அதே மாதிரி காலை மாலை 2 வேளையும் நடக்கும். நீங்க எதர் 1 டைம் இல்ல 2 வேளையும் தாராளமா ஜாயின் பண்ணலாம். அதோட வீடியோஸ் ம். வந்து 4 monthsக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கொடுப்பாங்க. அதுலதான் இந்த தவங்கள் எல்லாம் வரும் உங்களுக்கு. ஒவ்வொரு அகத்தாய்விலும் 2 தவங்கள் ஆட் ஆகும். இது வரைக்கும் 3 தவம் கற்றுக்கிட்டீங்க, இன்னும் 6 தவங்கள் இருக்கு. அது 2 ஒவ்வொரு அகத்தாய்வுல வரும். ஒரு முதல் அகத்தாய்வுல பஞ்சபூத நவக்கிரக தவம், பஞ்சேந்திரிய தவம். அடுத்த அகத்தாய்வுல துரியாதீத தவம். அடுத்தது 3வது அகத்தாய்வுல வந்து உங்களுக்கு 9 மைய தவம், நித்தியானந்த தவம், பிரம்மஞானத்துல இறைநிலை தவம். சோ இந்த தவங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த பயிற்சியில தான் கற்றுக்கொள்ளப்படும். ஓகேங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ரேணுகா அம்மா, நீங்க ரேணுகா வேல்முருகன் அம்மா, நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அருள்நிதி கோர்ஸ் முடிக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னங்கம்மா? லைக் பிரம்மஞானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாவது அதோட டீட்டெயில்ஸ் வேணுமா? நீங்க வந்து பிரம்மஞானம் முடிச்சு விட்டு ஏதோ ஒரு மன்றத்தோட உங்களை இணைச்சுக்கணுங்கம்மா. சரிங்களா? நீங்க எந்த மன்றத்துல, நீங்க ஆன்லைன்ல எடுத்தீங்களா, லைவ்ல போய் நேரா கத்துக்கிட்டீங்களாமா? நேராதாம்மா கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டீங்க. அப்ப அந்த மன்றத்தோட, சரிங்கம்மா, அந்த மன்றத்தோட உங்களை இணைச்சுக்கோங்க. அங்கே சர்வீஸ் பண்ண தொடங்குங்க. அப்ப அங்கே இருந்தே நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டு அவங்களே உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி அருள்நிதியர் பயிற்சிக்கு அனுப்புவாங்கம்மா, ஆலியாருக்கு. சரியா? மன்றங்கள் மூலமாகத்தான் நம்ம போக முடியும். சோ நீங்க ஆல்ரெடி மன்றங்களுக்கு போய் அங்கதான் கத்துக்கிட்டு இருக்கீங்க போது, நீங்க எந்த மன்றத்துக்கு போறீங்களோ அங்கே உள்ள பொறுப்பாசிரியர் கிட்ட பேசுங்க. நீங்க பிரம்மஞானம் முடிச்சு விட்டு அவங்க எல்லாரும் ஒரு எத்தனை பேர் சேர்றாங்களோ எல்லாருமே சேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு ஆலியாருக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. இப்ப நான் இங்க யூகேல இருக்கிறதாலங்கம்மா, இங்க மன்றம் எதுவும் இல்ல. நான் நாட்டிங்கம்ல சரிங்கம்மா. இருக்கேன். இது சரிங்கம்மா. லண்டன்ல தான் இருக்கு. லண்டன் 4 ஹவர்ஸ்மா, அதனால மன்றம்லாம் போகவும் யூகேல முடியல. போக முடியாது இல்லையா? சென்னைக்கு வந்து சரிங்கம்மா. ஆகஸ்ட் வரேம்மா. அதனால அப்ப வரும்போது பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன். சரி, கண்டிப்பாமா. நீங்க வந்து நீங்க அப்ப யூகேல இருக்கீங்கன்னா இங்க இருக்கும்போதே கத்துக்கிட்டீங்களா அகத்தாய்வு எல்லாம்? ஆமாமா. எப்படிங்கம்மா? அங்க எந்த இருக்கும்போதே மன்றத்துல? கத்துக்கிட்டேன். பிரம்மஞானம் எந்த வரைக்கும் மன்றம்? முடிச்சுட்டு சரி, ஆ எந்த மன்றத்துல போய் கத்துக்கிட்டீங்கம்மா? மடிப்பாக்கத்துல சப் சென்டர் அங்க கேட்டிருக்கீங்க. இருந்து. சரிங்கம்மா. வேளச்சேரி பக்கத்துல மடிப்பாக்கம். சரிங்கம்மா. ம். இப்போ நீங்க அந்த மன்றத்தோட தொடர்புல இருக்கீங்களா? தெரியுமா உங்களுக்கு யாரையாவது அந்த ஆ மன்றத்துல? தெரியுங்கம்மா. பேசிக்கிட்டு சரி, அப்ப தொடர்புல இங்க தான். வரும்போது நீங்க அவங்க கூட பேசுங்க. இங்க ஓகே. வரும்போது அவங்க கிட்ட பேசுனீங்கன்னா, நீங்க அவங்க மூலமாக, அந்த மன்றத்தோட மூலமாக லெட்டர் வாங்கிட்டு நீங்க ஆலியாருக்கு நீங்க ஒரு வெக்கேஷனுக்கு வரும்போது இங்க போனீங்கன்னா, அது 3 days தான் கோர்ஸ் உங்களுக்கு. அருள்நிதியர் ஓகே. பயிற்சி. அதை எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா, நீங்க அப்புறம் அங்க போயிட்டு கூட நீங்க அங்கிருந்து நீங்க இருக்கக்கூடிய ஏரியால நீங்க சர்வீஸ் பண்ணலாம். ஒரு சென்டர் ஓகே. ஆரம்பிக்கலாம். நீங்க பண்ணலாம். தாராளமா பண்ண முடியும். அங்க யூகேயோட கோஆர்டினேட்டர் அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஆலியார்ல பேசிட்டு நீங்க உங்க ஏரியால கூட நீங்க ஒரு சென்டர் நடத்தலாங்கம்மா. ஓகேங்கம்மா. ஓகே. சரியா? இன்னும் உங்களுக்கு சரி. இன்னும் ஒண்ணு கேளுனா, இப்ப நீங்க எப்ப எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்களா? இல்ல சமீபத்துல தான் பயிற்சிகள்லாம் முடிச்சீங்களா? நான் ஒய்ஹெச்இ வந்தப்ப எக்ஸாம் எழுத வந்தேம்மா. அப்பதான் வந்து யோகா சொல்லி. பிரம்மஞானம் முடிச்சேன். ஆமா, சரி, சரி. 22ல 22. முடிச்சேன். சரி, சரி. இல்ல நான் ஏன் கேட்கிறேன்னா, உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிக்க வேணும்னா, நீங்க ஆன்லைன்ல திரும்பவும் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஓகே. இன்னும் இப்ப நீங்க அங்க ஓகேங்க. இருக்கீங்க, எனக்கு மன்றத்தோட டச் இல்ல, நான் திரும்பியும் ம். பயிற்சிகள் ரெகுலரா செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னா, இப்போ பேசினாங்க ம். இல்லைங்களா? அந்த முன்னாடி அவங்க ம். சரண்யாமா பேசின மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ம். ஆன்லைன்ல இருக்கு. அண்ட் ஆல்சோ இன்ட்ராஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் பிரம்மஞானம் வரைக்கும் நீங்க திரும்பி ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு கூட ஆலியாருக்கு போய் வரும்போது நீங்க எடுத்துக்கலாம். அப்போ வந்து ஆன்லைன் பீப்புளே ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு அருள்நிதியர் போறதுக்கு. ஓகேங்கம்மா. சரிங்களா? ஓகேங்க. ஓகேங்க. வாழ்க வளம். ஓகே. வாழ்க வளம். ரொம்ப நன்றிங்கம்மா. தேங்க்யூ. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளம். சாந்தி அம்மா, நீங்க பேசலாங்கம்மா. அட்மிட் கொடுத்துருக்கேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க அம்மா, வளமுடன். சொல்லுங்கம்மா. நான் இப்பதாம்மா ஏபிடி முடிச்சிருக்கேன். இன்னமும் இதுக்கு மேல நம்ம என்ன கொஞ்சம் செய்யணும்னு சொல்லிடுங்கம்மா. தவம் எடுக்கலாம், சிந்தனை உரை கொடுக்கலாம், தீட்சை கொடுக்கலாம். வேற என்னம்மா பண்ணலாம் இன்னும்?
அதுதாம்மா நம்ம மன்றத்துல சர்வீஸ் பண்ணலாம். இப்ப ஸ்கூல் காலேஜஸ்க்கு சர்வீஸ்க்கு போறாங்க, உங்களோட மன்றத்துல இருந்து ஒரு மாதிரி கம்பெனிஸ்க்கு எல்லாம் போகும்போது நீங்க போயிட்டு கிளாஸ் எடுக்க போகலாம். சரிங்களா? ஐ திங்க் அது ஐஏபிடிக்கு வந்து முதல்நிலை அகத்தாய்வு காயகல்பம் ஒன்று மட்டும் எடுக்கலாம்னு நினைக்கிறேங்க. 1, 2 மட்டும்தான். 3ஆம் நிலை அகத்தாய்வு அதெல்லாம் வகுப்பு எடுக்கிறதுக்கு வந்து நீங்க அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். இப்ப நீங்க ஏபிடி ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எஸ்ஏஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட். அது வந்து நம்மளோட ஸ்மார்ட்டுக்கு நீங்க அனுப்பணும். எவ்ரி 3 months தெரியும் இல்லைங்களா, உங்களுக்கு அது தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து 3 years அந்த ஏபிடியா இருந்துட்டீங்கன்னா, அதாவது முதல்ல வந்து அதாவது ட்ரெயினியா தான் இருக்கும், ஏபிடி ட்ரெயினியா இருக்கும். அதுக்கப்புறம் 3 வருஷம் நீங்க வந்து இல்ல அதுக்குள்ள சர்வீஸ் பண்றதை பொறுத்து அதுக்கப்புறம் திரும்பியும் உங்களை வந்து அப்கிரேட் பண்ணிக்கும் போது ஏபிடியா ஆவீங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்படிங்கிற இடத்துக்கு வரீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அந்த மாதிரி அடுத்து இன்னும் நம்ம சர்வீசஸ் போக போக எவ்ரி 3 yearsக்கு அப்புறம் ப்ரொஃபசர் ட்ரெயினி அடுத்த நிலை ப்ரொஃபசர் ட்ரெயினி. அதுக்கப்புறமும் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கணக்கு ஒரு 3 years சர்வீஸ் பண்ண 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 நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு. இது எல்லாம் வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல அந்த மாதிரியான நேம்ஸ். பட் நம்மள இன்னமும் தத்துவத்துல உயர்த்திக்கிறதுக்கு திரும்ப திரும்ப கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுங்க, மகரிஷியோட புத்தகங்கள் நிறைய படிங்க. சரியா? வகுப்புகள்ல இப்ப உங்களுக்கு சர்வீஸ்க்கு போடுறாங்க, ஒரு ஏபிடியா ஒரு போறீங்கன்னா நீங்க உட்கார்ந்து ஃபுல்லா கேளுங்க மற்ற ப்ரொஃபசர்ஸ் நடத்தும் போது. ப்ரொஃபசர்ஸ் பேசுறதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது இன் டீடைல் நமக்கு தெரியும். மகரிஷியோட ஸ்பீச்சஸ் நிறைய இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, யூடியூப்ல இருக்கு. அண்ட் புக்ஸ், முதல்ல சுவாமிஜியோட புத்தகங்கள் மனவளக்கலை 1, 2, 3 திரும்ப திரும்ப படிச்சு நம்மள இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு தத்துவத்துல இன்னும் தெளிவாக்கிக்கிறோம், அவ்வளவுதான் இல்லையா? உடனே தீட்சை கொடுக்கவோ இல்ல எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கவோ ஸ்கூல் காலேஜுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கமா. வெரி குட், அவ்வளவுதாங்க. அப்போ கண்ணாடி பயிற்சி அதெல்லாம் செய்யுங்க. நம்மளோட பயிற்சிகள் நாம செய்யும் போது முதல்ல நம்மள வந்து என்ன சொல்றது அமைதியா வச்சிருக்கோம், நம்ம குடும்ப அமைதி நல்லா இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் 100% நம்மளால போய் செய்ய முடியும். சோ முதல்ல நம்மள சரி பண்ணிக்கிறதுக்கு பயிற்சி, அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சரியான விட்டு இன்னும் அதுல அப்ளை பண்ண 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 நம்ம சுத்தி ஃபுல்லா அமைதி இருக்கும். அப்ப நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது நம்ம we are ready to நம்ம சர்வீஸ் பண்றதுக்கு ரெடி ஆகும். அப்ப 100% கொடுக்கலாம். ஆனா எல்லாத்துலயும் ஒரே ஒரு பாயிண்ட் சாமிஜி சொன்னது, ஒன்றால் ஒன்று கெடாத மாதிரி இருக்கணும் நம்மளோட சர்வீஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் 5 அளவு, 5 சொல்லுவாங்க இல்லையா, 5 கடமைகள்ல தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். ஒன்றால் ஒன்று கெடக்கூடாது. சரியா? இப்ப நம்ம குடும்பத்தை பார்க்கணும், பார்த்துக்காம போய் சர்வீஸ் பண்றதும் தப்புங்கிறாங்க மகிழ்ச்சி. குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? குடும்ப அமைதியை குறைச்சிட்டு நம்ம எங்கேயும் போய் எதுவும் சாதிக்க போறது இல்லை. அதே போல நம்ம கத்துக்கிட்டோம், அதை கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது நம்மளோட டியூட்டி இல்லையா, அந்த உலகத்துல இருந்து வாங்கி. சோ அந்த மாதிரி நம்மள சரி பண்ணிக்கிட்டு இன்னொரு தத்துவத்துல உயர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த உடம்பு வந்து நமக்கு ஏமா ஒரு மாதிரி டைட்டா இருக்குமா எனக்கு, அது ஏமா அது மாதிரி ஆகுது எப்போதுமே? புரியல எனக்கு, ரொம்ப ரிஜிடா இருக்கா உங்க பாடி? அதாவது இப்போ ரிஜிட் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு இப்போ நம்மளே பாத்தீங்கன்னா பயிற்சிகள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு வாரம் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெப்டியா ஃபீல் பண்ணுவோம். ஹெப்டியானா என்னமோ உடம்பே ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஒரு 3 நாள் 2 நாள் திரும்ப பயிற்சி செஞ்சிட்டோம்னா உடனே பிளெக்சிபிலிட்டி வந்துடும். சோ இப்போ உங்களுக்கு நீங்க வந்து ரிஜிடா இருக்குன்னா மகராசனம் எல்லாம் திரும்ப முடியலையா எப்படி கேக்குறேன்? அதெல்லாம் முடியுதுமா, அதெல்லாம் செய்ய முடியுது. அது மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு சில டைம். உடம்பு ஹெப்டியா இருக்கிற மாதிரி இல்ல, எப்படி இருக்கிற அப்படி சொல்றீங்களா? அப்படி ஹெப்டினா என்ன சொல்றது, ரொம்ப வெயிட்டா இருக்கிற மாதிரி, என் உடம்ப தூக்கிட்டு நடக்கிறதே எனக்கு கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? என்னமோ ஃபிங்கர்ஸ் எல்லாம் என்னமோ டைட்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுமா. ரைட். சரிம்மா, சரி. பயிற்சிகள் எல்லாம் சரியா செய்றீங்க இல்லைங்களாமா? செய்யறோம்மா. சரி சரி. ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் நிறைய பண்ணுங்களேன். ரிலாக்ஸேஷன் கொஞ்சம் நிறைய பண்ணுங்க, நல்ல உடம்புக்குள்ள ஞாபகம் வச்சுக்கிட்டு. ஏன்னா நம்ம சுவாமிஜியோட ரிலாக்ஸேஷன் யூடியூப்ல பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப அழகா சொல்லுவாங்க இல்லையா, மனம்ங்கிற ஜீவகாந்தாலை உடலுக்குள்ள அதை மனசரை எங்க கொண்டு போய் வைக்கிறோமோ அங்க இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி அங்கே இருக்கக்கூடிய அணு அடுக்குகள் சீரமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப நீங்க ரிஜிடானா இப்ப கைகள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஹெவியா இருக்கிற மாதிரி இல்ல ஸ்டிஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்கும் போது என்ன அர்த்தம், அங்கே ரத்த வெப்ப காற்று ஜீவகாந்த ஓட்டங்கள்ல ஒரு சின்ன ஸ்லோனஸ் இருக்கலாம். ஓ சரிம்மா, சரி. அப்ப ரிலாக்ஸேஷன் நிறைய பண்ணுங்க, ரிலாக்ஸேஷன் நிறைய.
சரியா? நன்றி ஆனா அம்மா, நன்றி. நித்யானந்த தவம் நிறைய பண்ணுங்க. ஓகேம்மா, ஓகே. நன்றி அம்மா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க. வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். வாழ்க. வாழ்க வளமுடன். யாரும் கேள்விகள் கேட்கிற வரைக்கும் ஒரே ஒரு மகரிஷியோட தவம் அப்படிங்கிறத பற்றிய சுவாமிஜி சொன்ன ஒரு கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு இடையில யாராவது கேள்விகள் கேட்டாலும் நம்ம அதுக்கான பதில் விளக்கம் கொடுக்கலாம். இப்போ நம்ம கற்றுக்கொண்ட இந்த வேதாத்திரியம் கொடுத்த இந்த தவ முறைகள் எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி நமக்கு தெரியும். அது ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லைங்களா? அதாவது தவம் கத்துக்கணும், இந்த பயிற்சிகள்லாம் செய்யணும் அப்படின்னா இல்லறத்தை விட்டு எங்கேயோ போய் காட்டுல இருந்து கனியும் கிழங்கும் சாப்பிட்டுட்டு குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லாவற்றையும் விட்டுட்டு போனாதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தது. அதுலயும் குறிப்பா பெண்களுக்கு முடியாதுங்கிற அவங்க உடற்கூறுனால இருந்தது. ஆனா மகரிஷி யோசிக்கிறாங்க, எங்க பிரச்சனையோ அங்கே தானே தீர்வு கொடுக்கணும் இல்லையா? அப்ப பிரச்சனைகள் இருக்கிற இடத்திலேயே தீர்வு கொடுக்கணும்னா இல்லறத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்கணும் அப்படின்னு சுவாமிஜியோட ஆராய்ச்சியினுடைய விளைவுதான் இன்னைக்கு ரொம்ப எளிய முறையில் மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை முதுகுத்தண்டு வழியாக புருவமத்திக்கு கொண்டு வந்து மகரிஷி உணர்த்தினாங்க நமக்கு. இப்ப இந்த தவங்கள் செய்யும் போது காலை மாலை செய்யணும் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? 20 நிமிடம் காலையில, மாலையில 20 நிமிடம். அந்த 20 நிமிடம் அப்படிங்கிறது என்னன்னா தவம் தொடங்குவதிலிருந்து தவம் முடிக்கிற வரைக்கும். இந்த முன்னாடி சொல்லக்கூடிய இட தூய்மை, மன தூய்மை, அருட்காப்பு இல்லாம வாழ்த்துக்கள், இது ரெண்டும் தனி. அப்ப இந்த இரண்டும் இல்லாம தவம் தொடங்குகிறோம் அப்படிங்கிறதுல இருந்து தவத்தை நிறைவு செய்கிறோம் வரைக்கும் 20 நிமிடங்கள். சோ அந்த 20 நிமிடத்துல எவ்வளவு மேக்சிமம் அந்த நிலையில நிக்க முடியுமோ நின்னா வெற்றி அப்படிங்கிறாங்க. அதுல 1 நிமிடமா, 2 நிமிடமா, 3 நிமிடமா நின்னாலே வெற்றி. சரி, இந்த தவம் செய்யறதுனால எனக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், எப்படி அந்த ஆரம்ப சாதகர்கள் தவம் செய்யணும் அப்படிங்கிறத மகரிஷி ஒரு 8 வரி பாடல்ல சொல்றாங்க. இதுல நிறைய பேரு ரொம்ப ரொம்ப வருஷமா பயிற்சியை செய்யறவங்களும் இருக்கலாம். ஆரம்ப கட்டத்துல இருந்து ஆரம்ப சாதகர்களாக இப்பதான் கற்றுக்கிட்டு செய்யக்கூடியவங்களும் இருக்கலாம். ஆனா இந்த பாடல் எல்லாருக்குமான ஒரு பாடலா இருக்கு. கருதவத்தின் ஆரம்ப சாதகர்கள், கருதவம் அப்படிங்கிறத நம்ம பண்றது இல்லைங்களா? நம்மளோட மூலமாக இருக்கக்கூடிய கரு, அதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி, அத மூலாதாரத்தில் இருந்து புருவமத்திக்கு கொண்டு வந்து அதன் மேல் மனம் வைத்து நாம செய்யக்கூடியது கருதவம் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப அந்த கருதவத்தின் ஆரம்ப சாதகர்கள் இப்ப தீட்சை எடுத்து அந்த பயிற்சியை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்கதான் ஆரம்ப சாதகர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன செய்யணும் அடுத்த வரியில சொல்றாங்க. தவம் கத்துக்கிட்டோம், காலை மாலை செய்யறோம், போதுமா? ஆனா இல்ல, 2வது வரியில என்ன சொல்றாங்க மகரிஷி, கருதவத்தின் ஆரம்ப சாதகர்கள் தவம் செய்யும் நேரம் தவிர கர்ம ஞான கருவிகளை இயக்கும் போதும் புருவமத்தி நினைவோடு இருத்தல் வேண்டும். இது என்ன அர்த்தம்? காலையில 20 நிமிஷம் பண்றோம், புருவமத்தியில மனம் வச்சு தியானம் பண்றோம், துரிய தவம் பண்றோம், மாலையில் பண்றோம். ஆனா அதனுடைய எஃபெக்ட் மீதி இருக்கக்கூடிய நேரத்துல நாம பொறுமையா, அமைதியா, நிறைவா, மகிழ்ச்சியா இருந்தா வெற்றி இல்லைங்களா? அதுதானே தேவை. சும்மா நான் ஒரு 1/2 மணி நேரம் தவம் பண்ணேன், அந்த நேரம் மட்டும் அமைதியா இருந்துட்டு அந்த தவம் முடிஞ்ச அடுத்த கணமே நாம எமோஷனலா உணர்ச்சி வயப்பட்டு, கோபப்பட்டு, கவலைப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா அங்க இது வெற்றியா இருக்குமா? இருக்காது. அதுக்குதான் சுவாமிஜி என்ன சொல்றாங்க, தவங்கிற பயிற்சி அது ஒரு சாமியம், ஒரு ஃபார்முலா. அதை கத்துக்கிட்டோம், அதை செஞ்சுட்டோம், அதுக்கப்புறம் அதை எப்படி அப்ளை பண்ணி கணக்கு போடணும் அததான் இங்க சொல்றாங்க. கர்ம ஞான கருவிகளை இயக்கும் போது, கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5 நமக்கு தெரியும். கர்மேந்திரியங்கள்னா என்ன? செயல் செய்யக்கூடிய கருவிகள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உறுப்புகள்ல நம்ம செயல்கள் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது என்னதுங்க? கை, கால், வாய், உதம், பால்குறி. இந்த 5ம் நம்மை செயல்கள் செய்ய வைக்கக்கூடிய கருவிகள். அதனால அத கர்ம இந்திரியங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த 5 என்ன?
ஞான இந்திரியங்கள். மனிதனுக்கு எதற்காக பிறந்திருக்கிறோங்கிறத உணர்ந்து அந்த நிலைக்கு போறதுக்கு உதவி செய்யக்கூடிய இந்திரியங்கள். அதனால்தான் ஞானம் கிடைப்பதற்கான இந்திரியம்னா அதை ஞானேந்திரியம்னு சொல்றாங்க. என்ன 5? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இப்போ அங்கேயும் வாய் இருக்கு, இங்கேயும் வாய் இருக்கு இல்லைங்களா? கர்மேந்திரியத்திலையும் கை, கால், வாய், குதம், பால், குறி சொல்றாங்க. அங்கே ஞானேந்திரியத்திலையும் மெய், வாய், கண், மூக்கு, செவி சொல்றாங்க. அப்ப என்ன? அந்த ஒரு சின்ன சூட்சுமம். அங்க கர்மேந்திரியங்கள்ல வாய் என்பது எதற்கு? நாம பேசுறோம், அந்த பேசுறோம், உணவை அரைக்கிறோம், அந்த வேலையெல்லாம் செய்யுது இல்லைங்களா? அதற்கு அங்கே கர்ம இந்திரியம் உதவி செய்கிறது. ஆனா இங்க மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஞான இந்திரியமாக எது மாறுதுன்னா, அங்கே அது அளவும் முறையும் இல்லாம போகும்போது அந்த பிரச்சனை வருது. அப்ப அந்த நாக்க அமைதிக்கு கொண்டு வரக்கூடிய தவம் தான் நம்ம பஞ்சேந்திரிய தவத்துல நாக்கு மேல தவம் பண்றோம். வாய் மேல தவம் பண்ணல, நாக்கு மேல தவம் பண்றோம். ஏன்? நாக்கு முக்கியமாக பேசுறதுக்கும் உதவி செய்து, சாப்பிடுறதுக்கும் உதவி செய்யுது. அந்த இரண்டுக்கும் ஆன அளவும் முறையும் கொடுப்பதுதான் இந்த இந்திரிய பஞ்சேந்திரிய தவம். ஆனா கர்ம இந்திரியங்களை சரியா நான் என்ன செஞ்சாலும் கை, கால், வாய், குதம், பால், குறிய கொண்டு எந்த செயல் செய்தாலும் அது சரியா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? தெளிவா இருக்கணும் மனசு இல்லையா? கரெக்டா இருக்கணும். நான் செய்யற செயல் கரெக்டா அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்து பார்த்து அதுக்கப்புறம் அந்த செயலை செஞ்சா அது கரெக்டா இருக்கும். அப்ப அதற்குதான் மகரிஷி என்ன சொல்றாங்க? ஆரம்ப சாதகர்கள் அந்த தெளிவு வருகின்ற வரை என்ன பண்ணணுங்கிறாங்க? கர்ம ஞான கருவிகளை இயக்கும் போதும் புருவ மத்தி நினைவோடு இருத்தல் வேண்டும். அப்ப புருவ மத்தியில தவம் பண்ணும்போது என்ன நடக்குது? நம்மளோட மென்டல் ஃப்ரீக்குவன்சி குறையுது இல்லைங்களா? மன அலைச்சுழல் குறையும் போது மனம் தானாக அமைதி நிலைக்கு போகுது. இப்போ ஒரு கையால ஒரு வேலை செய்யறோம், கால்களால நடந்து ஒரு வேலை செய்யறோம். இந்த மாதிரி கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் மூலமாக கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், வாயால பேசுறோம், சுவைக்கிறோம், மூக்கால மணந்து பாக்குறோம், தோலால தொடு உணர்வு அனுபவிக்கிறோம். இந்த அத்தனை 10 செயல்கள் செய்யும் போதும் மனசு புருவ மத்தியில இருந்தணும்னு ஏன் சொல்றாங்க? அப்போதான் நான் செய்யக்கூடிய செயல் தனக்கும் நன்மையா இருக்கணும், மற்றவங்களுக்கும் நன்மை தரணும், எங்கேயும் துன்பம் தரக்கூடாது. அந்த இரண்டொடுக்க பண்பாட்டை முறையா பின்பற்றணும்னா மனசுக்கு தெளிவு வேணும். அந்த தெளிவை புருவ மத்தியில மனம் வைக்கும் போது நமக்கு கிடைக்குது. அதனால எந்த செயல் செய்யும் போதும் என்ன சொல்றாங்க? புருவ மத்தி நினைவோடு இருத்தல் வேண்டும். அப்ப இப்படி புலன்களை பழக்கிட்டா என்ன நடக்கும்? அடுத்த வரி சொல்றாங்க, புலன்கள் தம்மை இம்முறையில் பழக்கிவிட்டால் அருவநிலை பூரணத்தால் நான் ஒன்றென்றும் அநேக உருவங்களாய் நான் பலவே என்றும் ஒருமை தத்துவம் உணர முடியும். அடுத்த வரி, இது ஒரு பெரிய விஷயம். இதுதான் பிரம்ம ஞானம் இல்லையா? அப்ப ஆக்கினை தவம் எடுக்கிறோம், அதுல கிடைச்ச தெளிவை கொண்டு அடுத்தடுத்த பயிற்சிகளை செய்து நாம தவங்களை முறையா செய்து அகத்தாய்வு செய்து நம்மளோட புலன்களை சரியா பழக்கிட்டா என்ன கிடைக்கும்னு சொல்றாங்க? எல்லாரும் ஒண்ணுதான், எனக்குள்ளே இருக்கக்கூடிய அதே உயிர் சக்தி தான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, எல்லா பொருளுக்குள்ளேயும் இருக்கு. சோ எல்லாம் ஒன்றிலிருந்து வந்ததுதான். அந்த ஒருமை தத்துவம் உணர முடியும். வித்தியாசம் இருக்குமா? அதை உணர்ந்துட்டோம்னா யாரையும் வெறுப்போமா? யாரையும் குறை சொல்லுவோமா? எல்லாவற்றையும் எல்லாரையும் குறை நிறைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துடும். அதுதானேங்க முறையான வாழ்க்கை. அப்போ அதை சொல்லிட்டு அடுத்தது சொல்றாங்க பாருங்க, ஒருமை தத்துவம் உணரும் ஆற்றலோடு இந்த தவங்களை செய்து இப்படி சரியா முறையா செயல்பாடுகள் இருந்தா உடலிலே சுழல்கின்ற ரத்தம் சுத்தமாகும். இதுதாங்க ஒரு மிகப்பெரிய வார்த்தை மகரிஷி போடுறாங்க பாருங்க. எங்க இருந்து எங்கே டிரான்ஸ்பர் ஆறாங்க பாருங்களேன். எல்லாம் ஒண்ணுதான்னு தெரிஞ்சுக்கிட்ட விட்டு நம்முடைய செயல்கள் நல்லா இருக்கும், நம்மளோட மனது அமைதியாக இருக்கும், எண்ணம் தெளிவாக இருக்கும். இந்த தவத்தை செய்ய செய்ய உடல்ல ஓடக்கூடிய ரத்தம் சுத்தமாகும்னா என்ன அர்த்தங்க? ரத்தம் சுத்தம் அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கணுமோ அது அத்தனையும் சரியா இருக்கும். ஒரு உதாரணமா, இந்த கோவிட் பீரியட்லங்க, கோவிட் இருந்தது இல்லைங்களா? நம்ம ஒரு 2 வருஷம் எல்லாருமே ஒரு பெரிய ஒரு விஷயத்த கடந்து வந்தோம். அந்த சமயத்துல எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது நிறைய இந்த ஜூம் இணைய வழியாக வகுப்புகள் நடைபெற்றது.
அப்போ பாத்தீங்கன்னா இந்த வரிக்கு உறுதி செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு நான் வந்து கேள்விப்பட்டேன். ஒரு மன்றம் நடத்துகின்ற ஒரு ஜூம் நிகழ்வுல கலந்து கொள்ளும் போது அதுல கலந்துகிட்ட ஒரு பெண்மணி அவங்க பேசுறாங்க. அப்போ நிறைய தவம் பண்றேன் நானு. எனக்கு வந்து ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருந்தது. சோ மருத்துவர்கள் அதற்கு நிறைய மருந்து கொடுத்தாங்க. கூடவே உணவுல நட்ஸ் சாப்பிடணும், அப்புறம் பீட்ரூட், இந்த மாதிரி அதற்கென உணவு முறைகள் நிறைய கொடுத்தாங்க. நான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இந்த கூடவே இப்போ என்னுடைய நம்ம இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய தவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைச்சது. அதெல்லாம் நல்லா செய்யும் போது ரிமார்க்கபிள் சேஞ்சஸ் இருந்தது என்னோட ஹீமோகுளோபின் அப்கிரேஷன்ல. நல்ல முன்னேற்றம் மருத்துவர்களே சொன்னாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லும் போது, அப்போதுதான் இந்த பாடல்ல கடைசி வரியில சொல்றாங்க பாருங்க மகரிஷி, நான் யாருங்கிறத உணர்ந்து ஒருமை தத்துவம் உணரும் ஆற்றலோடு உடலிலே சுழல்கின்ற ரத்தம் சுத்தமாகும் அப்படின்னு எழுதின வரி, அதற்கான பொருள் எனக்கு அன்னைக்கு தாங்க புரிஞ்சது. அப்போ இந்த உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய இயக்கங்களை சரி பண்றதுக்கு உடற்பயிற்சி பண்றோம் இல்லையா? அணு அடுக்கள் சீரா இருக்க, ஆற்றல் திணிவா இருக்க காயகல்பம் பண்றோம். ஆனால் இதை தாண்டி நாம செய்யக்கூடிய தவம், நாம அகத்தாய்வு செய்து நம்மை சரியாக்கி கொண்டோம்னா அதுவும் நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளை சரி செய்யும் இல்லையா? பஞ்சபூத நவகிரக தவம் நம்மளோட எண்டோகிரைன் கிளான்ஸோட ஆக்டிவேஷனை சரி பண்ணும். 9 மைய தவம், ஒவ்வொரு மையத்திலையும் தவம் பண்ணும்போது அதனோட ஸ்டிமுலேஷன், அதிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் சரியா இருக்கும். உடனே நம்ம இதை யோசிக்கலாம், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க, நான் மருத்துவரை பார்க்கல, நான் இந்த தவம் மட்டும் செய்து சரி பண்ணிடலாமா அப்படின்னா அது வேண்டாம் இல்லைங்களா? எந்த அளவு அதனோட தாக்கம் இருக்குங்கிறத ஒரு மருத்துவத்தினாலதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப மருத்துவர்கிட்ட போய் மருந்து எடுத்துக்கலாம். சாப்பிட்டுட்டு கூடவே மகரிஷியோட இந்த தவங்கள்லாம் செய்யும் போது மருந்து வேகமா வேலை செய்யும். ரொம்ப சீக்கிரமா நம்ம இந்த நோயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியும். அப்புறம் நம்மளோட மருத்துவர்களுடைய ஆலோசனையோட நம்ம மருந்தை கூட நிறுத்த முடியும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு, டயபெட்டிஸ் எல்லாம் கூட. சோ உடனே மருத்துவத்தை நிறுத்த வேண்டாம். நான் என்னன்னு சரியா பார்த்து கொண்டு செய்யும் போது இப்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வராது இல்லைங்களா? மகரிஷி சொன்ன இந்த பாடல் வரியின்படி நாம நல்லா தவம் பண்றோம், உடற்பயிற்சி பண்றோம், காயக்கல்பம் பண்றோம், அகத்தாய்வு, ஒவ்வொரு கணமும் அகத்தாய்வுல நம்மளோட மனசை வச்சுக்கிறோம். அப்ப நம்ம செயல்கள் நல்லா இருக்கும்போது வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? நிறைவா, வெற்றியோடு, அமைதியா வாழ முடியும். அப்போ நில உலக மக்களிடம் அன்பு காட்ட முடியும். குறை காணும் பழக்கத்தை விட்டு நல்ல குணங்களை பாராட்டக்கூடிய பண்பு கிடைக்கும். இதெல்லாம் மகரிஷி கொடுக்கக்கூடிய பயிற்சி நமக்கு கொடுக்குது. அப்போ அதனால நமக்கு என்ன குணங்கள் நமதாகும்? அன்பு, இரக்கம், தொண்டு, தவம், ஈகை, இன்சொல். இதுதான் நமக்கான ஆன்மீக நெறின்னு மகரிஷி சொல்றாங்க. சோ இந்த பயிற்சிகளை கிடைச்சது, பிடிச்சத விட்டுக்க வேண்டாம். ஒன்றை பிடிச்சிருக்கோம், அதை உறுதியா பிடிச்சுக்குவோம். பயிற்சிகள் உடலை, உயிர் வளத்தை, மனதை, நம்மளோட சூழலை எல்லாத்தையும் அமைதியாக்கும். இது நிதர்சனமான உண்மை. சோ இந்த நாள்ல இந்த கேள்வி பதில் நிகழ்வுல இத டேக் ஹோம் செய்தியா எடுத்துக்கலாம். பயிற்சிகளை முறையா செய்யறதுக்கு நாம 100% நாம செய்வோம் அப்படிங்கிற உறுதியை நம்ம எடுத்துக்கலாம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். ரோஜா பாபு அம்மா நிறைவு பண்ணிக்கலாங்கம்மா. வாழ்க. சரிங்கம்மா. ஓகேம்மா. வாழ்க.